வணக்கம் ட்ரிபிள் வி லாக் பேக் டு ஹோம் லொக்கேஷன். ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக ஜெயிலர் படம் வந்துச்சு, பெரிய பட்ஜெட் படம் வந்துச்சு, குக்கர். ஸோ இது 400 crores 450 crores இது ரிவ்யூஸு, கொலாபு, ஃபேன் டே ஃபஸ்ட் டே அன்றைக்கி சண்டே, எவ்வளோ கலெக்ஷனு, பேன் இண்டியா, பெரிய பெரிய ஹீரோ ஸ்டாரு, அதுக்கு ஆடியோ ஃபங்க்ஷன், அது இன்னும் பிரம்மாண்டம். இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப புதுசுனா இவ்வளோ ஒரு மாஸ் விஷயமா ஒரு 2 days பப்ளிக் கான்ஷியஸில் வெறும் படம் மட்டுமே இருக்கிற மாதிரி நமக்கே பழக்கம் இல்லை. நம்மளே அதை மாதிரி தான் பார்த்து வளர்ந்து வந்தோம். நீங்கள் வந்து ட்விட்டரில் வந்து நேஷ்னலில் வேர்ல்டு லெவலில் அதிகமாக பேசிக்கிறதுல ஒரு இந்தியன் ஃபிலிம் வந்து மொதல் படம் இங்கிலீஷ் படம் அது கூலி வர அளவுக்கு இப்போ வந்து உலகம் வந்து மாறி இருக்கு. இதில் வந்து ஒரு 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 இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடும் இருக்குது, நம்ம டெக்கோட ஸ்பீடும் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்நெட்டுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நான் நேற்று என்ன பேசியிருந்தேன், பசங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து 72 ரீலில் ஒருத்தன் படமே ஓட்டியிருக்கான், கூலி படமே. அப்புறமே ஐடியா வந்து தூக்கியிருக்காங்க போல். நேற்று யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்தளவுக்கு ஆகிட்டோம். ஆனால் பைரசி கட் பண்ணுறது ஒரு டைமில் திட்டு வச்சுருப்பாங்க, அதை போய் உள்ளே போயிட்டு பிளாக் பண்ணி ஹேண்டி கேமரா தூக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபோனில் ரீல்லே அவன் கூலி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கான் போல். ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருந்திருக்கான், அவன் ஐடியா அப்புறம் பிளாக் பண்ணி தூக்கிட்டாங்க போல். ஸோ இந்த பைரசியில் இருக்கிற குரூப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட மெசேஜ்லாம் போட்டுருந்தாங்க, என்னென்ன வழியில் போகிறாங்கன்னு. இப்போ பார்ப்போம் தேட்டரில் பார்த்தா இன்ஸ்டாகிராம் வச்சுட்டு அந்த இது ஹீரோவோட டைட்டில் கார்டு, இது ஓப்பனிங் ஷாட்டு. ஒருத்தர் வந்து கரெக்டாக அமீர் கான் கேமியா மட்டும் ஒருத்தர் ஃபோனில் எடுத்துகிட்டு இருந்தார். எடுத்து உடனே போட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு போட்டு ஸ்பாயிலரை லீக் பண்ணுறது, யார் முதல்ல இதை பற்றி சொல்கிறது, இந்த அவசரம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஒரு படம் பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸை விட யார் முதல்ல அதை ஷேர் பண்ணுறா, யார் முதல்ல ரிவ்யூ போடுறா, யார் முதல்ல ஸ்பாயிலரை லீக் பண்ணுறா, யார் ரிவ்யூ சொல்கிறா, யார் வந்து நல்லா இருக்குன்றா, யார் வித்தியாசமாக நொட்டுறோன்னு நல்லா இல்லைன்னு சொல்கிறான், இந்த மாதிரிலாம் நிறைய போயிட்டுருக்கு. இது வந்து இவால்வ் ஆகுது, வருஷம் இவால்வ் ஆகுது, டெக் இவால்வ் ஆகுது, சினிமா பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இவால்வ் ஆகுது. இது வழியாக தான் இது வரைக்கும் அமீர் கானும் ரஜினிகாந்தும் சேர முடியுமான்ற இந்த உலகம் வந்து நீங்கள் சேரவும் வைக்குது. ஏன்னா நீங்கள் சப்டைட்டில் போட்டு ப்ரைமில் விட்டுறலாம், நெட்ஃப்ளிக்ஸில் விட்டுறலாம், இந்தியா ஃபுல்லாக மல்டிப்ளெக்ஸில் போய் ஜனங்களும் பார்க்கலாம். முந்தி அது வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. அது எப்படி இப்போ தமிழ் படத்தில் ஹிந்திக்காரர் வருவாருங்கிற மாதிரி ஒரு இதில் தான் இருக்குது. இப்போ வந்து லாங்குவேஜ் ஒன்றாயிடுச்சு. இது கேஜிஎஃபோ ராஜமௌலியோ வந்து பாசிபிலிட்டி ஆக்குறாங்க. இப்போ எல்லாருக்கும் படம் பண்ணும்போது அந்த ஒரு கிராண்ட் ஸ்கேலில் வந்து அதுவும் ஓடுது. இப்போ சூ ஃப்ரம் ஷோ மாதிரி சின்ன படமோ இல்லை டூரிஸ்ட் ஃபேமிலி 5 கோடிக்கு எடுத்த படமோ 100 கோடி கலெக்ஷன் ஆகிற கதையை நம்புகிற தேசமாகவும் நம்மளது இருக்குது. இதில் வந்து என்னென்னா அது உண்மையில் அதை கரெக்டாக ப்ராப்பராக கன்சியூம் பண்ணுறோமா மாஸ் படங்களை அப்படிங்கிற ஒரு இது ஒன்று இருக்கும். இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்திங்கன்னா டீசர் வந்துச்சு, நான் ஃபாலோ பண்ணேன், ப்ரொமோ வீடியோ ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் முதல் ஷோ போயிட்டு வேர்ட் ஆஃப் மவுத்தில் பரவி அதுக்கப்புறம் பெரிய கிராண்டாக ஸ்கேலை வெடிக்குதில்ல. இது வந்து சினிமாவோட அழகு. இது பரியர் பெருமாள் அப்படி தான் நான் போய் உட்காந்தேன். எல்லாம் இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா ஃபேஸ்புக் போராளிகளும் போய் ஒன்றா உட்காந்த ஞாபகம் இருக்குது. ஏன்னா இப்போ படம் வந்து என்னன்னே யாருக்கும் தெரியாது. மாரியோட என்ட்ரியை போய் உட்காரோம், எல்லாருமே பேசிக்கிறான், நீங்கள் அந்த பேஜா நான் இந்த பேஜுன்னு சொல்லி வெறும் ஆன்லைன்காரங்க தான் அந்த ஒரு ஷோ உட்காந்துருக்கோம். 10வது விஷயமே அந்த ட்ராக்கில் அந்த நாயோட இறந்து போகிற சீன் அது கப்பு சிப்பு எங்களுக்கு தெரியுது. வி ஆர் விட்னஸிங் மாஸ்டர் பீஸ் லைவாக பார்க்குறோன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எல்லாரும் கொஞ்சம் எழுதுறாங்க, பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் படம் பெருசாக வெடிக்குது. கண்டாராக்கு எப்படி தான் பண்ணோம். கண்டாரா நான் போகும்போது ஒரு 15 பேர் தான் இருந்தாங்க, தினேஷ் தான் கூட்டு போனான். நான் உட்காந்து ஃபேஸ்புக்கில் எழுதுறேன், என்ன படம் நான் பார்த்தது இது யார்ட்டே சொல்லணுமே. லேட்டராக 2 மாதம் கழிச்சு நேஷனல் லெவலில் பெரிய படமாக மாறினதுக்கப்புறம் என்ன திட்டுறாங்க, என்ன இந்த படத்துக்கு போய் இவ்வளோ பங்கியிருக்கான். ஏன்னா அவங்களுக்கு எனக்கு அப்போ தெரியாது அது இந்தியா ஃபுல்லாக பேசுகிற படமாக மாறும். இது இன்டர்நெட் வந்து சாத்தியப்படுத்துது. நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து இருக்கலாம், நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து நீங்கள் வந்து இருந்திருந்தாலும் உங்களுக்கு சின்ன சப்டைட்டில் போட்டால் எங்கள் வீட்டில் அம்மா அப்போ கேரளா படம் பார்க்குது, இங்கிலீஷ் படம் பார்க்குது, டப்பிங் படம் பார்க்குறாங்கன்னு ஒரு ஓடிடி வந்து நேஷ்னலாக வந்து ஒன்று சேர்த்துருச்சு அப்படிங்கிற ஒரு இது வந்து இருந்துச்சு. ஆரம்பத்தில் இந்த கனெக்ஷன் இல்லாமலே இருந்துச்சு. உண்மை அது அப்போ தேவையும் இல்லை. ஆனால் இது ரெண்டாக இருக்கலாம். ஒரு நீ இந்த இந்தியாவோட எந்த ஒரு ஓரத்தில் இருந்தாலும் உன் படம் எங்கே வேணால் போய் சேரும். அதுக்கான டெக்னாலஜி வந்துருச்சு. ஏன்னா இப்போது மகாராஜா படம் வந்துச்சு, அதை வந்து சைனாவில் ரிலீஸ் பண்ணுறதுலாம் சான்ஸே இல்லை. ஒன்று பெரிய படமாக இருந்திருக்கணும், ரஜினி படமாக இருந்திருக்கணும், இல்லை சைனாவில் தெரிஞ்சவர் இங்கே இருந்திருக்கணும். பட் நல்லா இருக்குங்கிற ஒரு காரணம் நெட்ஃப்ளிக்ஸில் போட்டவொன்னே இந்தியா ஃபுல்லாக நம்பர் 1ல் மகாராஜா வருதில்ல. அது முந்தி சாத்தியம் இல்லாமல் இருந்துச்சு. அந்தந்த ஊர் போனால் அந்தந்த ஊரில் மட்டுமே தான் ஓடி முடியும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா தமிழ்நாடு டேரக்டர் தமிழ்நாட்டில் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பெங்கால் எடுக்கிறீங்கன்னா பெங்காலில் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரேராக ஃபெஸ்டிவலுக்கு போனால் நேஷ்னல் அவார்டு வாங்கினா சத்யஜித் ரே அப்படி தான் எல்லா ஊருக்காரங்களுக்கு தெரியும். ஹிந்தி ஷாருக் கான், சல்மான் கான், ரஜினிகாந்த், கமல்னு ஸ்டார்ஸ் மட்டும் தான் தெரியும். அந்தந்த ஃபிலிமேக்கே தெரியாது. இப்போ தான் மராத்தியில் பார்த்து பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது, போஜ்பூரி இருக்குது, பெங்கால், தெலுங்கு, அதுலேயே வேறு சப்பு இது துளு லாங்குவேஜில் படம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இன்டர்நெட்டில் ஒரு சின்ன ரீல் வந்தால் போதும், என்ன லாங்குவேஜ், என்ன டைரக்டர், என்ன படம். இப்போ உபேந்திரா பற்றி இதில் பார்த்தா ஒரு ஆட்டோமேட்டிக் உபேந்திரா படம் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே இருக்குது. நேற்றுலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த கனெக்ஷன் இருக்குல்ல, இதை வந்து
இது வந்து டெக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா மாற்றுதோ, அது அவசரமாகவும் இருக்குது, அது ரொம்ப அவசரமாகவும் இருக்குது. மொதல் ஷோலே வந்து இன்னொரு ஹீரோவோட ஃபேன்ஸ் வந்து இங்கே வந்து சண்டை போட்டாங்க, ரூமர் வருது, நீ வெளியே போ, வேணும்னே மைக்கில் வந்து தப்பாக சொல்கிறதுன்னு இருக்குது. உண்மையோட படம் நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையாங்கிற குழப்பமே இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா ஆரம்ப டைமில் படம் பார்த்து என்ன இருந்துச்சுன்னா சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிம்பாங்க பழைய டைமில், எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்குதான்னு தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு. படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஆளாளுக்குன்னு பேசிக்கிட்டு இருப்போம், நல்லா இருந்துச்சு, இல்லை நல்லா இல்லை, நல்லா தெரில, ஓகே அப்படிங்கிற கணக்கு இருக்கும். இப்போ வந்து அப்படி இல்லை, இது நல்லா இருக்குன்னு நீ சொல்லியே ஆகணும், நல்லா இல்லைன்னா நீ செத்த அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரும் வரும். எல்லோரும் நல்லா இல்லைன்னு சொல்லும்போது நல்லா இருக்குன்னு சொல்கிற பையன் நம்ம சொன்னால் நம்மள தான் திட்டுவாங்க போல், கிரிஞ்சு நினச்சிப்பாங்கன்னா பயப்படுற ஒரு ஸ்டேஜும் இருக்குது. ஏன்னா 4 மணி ஷோ நம்ம கட் பண்ணிட்டாங்க, அந்த 9 மணி ஷோ முடிஞ்சு 11 o'clock நம்ம ஃபேஸ்புக் போகிறோமா இல்லையா, என்ன வந்திருக்குன்னு நான் டிக்கெட் வாங்கிட்டு போகிறேன், நான் பார்க்க போகிறேன், எவனும் சொல்லாத அப்படிங்கிறதெல்லாம் பழைய டைமில் இருக்கும். ஏன்னா ஸ்பாய்லர்லாம் அப்போல்லாம் பெரிய விஷயம், அப்போல்லாம் படத்துலேயே போடுவாங்க, ஸ்பாய்லர் சொல்லாதீங்க, யார் கொலைகாரன்னு சொல்லாதீங்க. இந்த படம் இருக்கும், அதே கண்களில் வந்து சாமியார் தான் கடைசியில் கொலைகாரன், எண்டிங்கில் போட்டிருப்பாங்க, இந்த முடிவை யாரிடம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு எண்டிங்கில் போட்டிருப்பாங்க. என் தாத்தா ஒரு கதை சொல்லுவார், பொம்மைன்னு ஒரு படம் ஒன்று சின்ன வயசில் போயிருந்தார் போல. அது பொம்மை வந்து ஒரு பொம்மையில் ஒருத்தன் பாம்பு வச்சுருவான் தீவிரவாதி, அது சுற்றி எல்லாரையும் எல்லாருக்கும் சுற்றிட்டு கடைசியில் யார் வச்சானோ அவன்கிட்டே வந்து வெடிக்கும், இதான் கதை. அது வரைக்கும் எல்லாரையும் தாண்டி போகும் நிறைய கேரக்டர். அதில் தான் ஒரு பிச்சைக்கார பொம்மை வச்சுருப்பாரு, நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினச்சி பார்த்தா என்ன பொம்மைன்னு அதில் பாட்டு வரும். அப்போ தியேட்டர் வெளியில் டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்கன்னா ஒருத்தன் ஓடியா இருந்தானா, எவன் வச்சானோ அவன்கிட்டே வந்து பாம்பு அடிச்சுடனான்னு சொல்லிட்டு ஓட்டானான். ஸோ தியேட்டரில் டிக்கெட் வாங்குற கவுண்டரில் கத்திக்கிட்டு ஓடிடுவாங்களே ஸ்பாய்லரை. அப்போ அப்படி தான் இருந்திருக்கு, அதை மூட ஸ்பாயில் பண்ணுறவங்களோட இது. ஸோ இப்போ அமீர் கானே சொல்கிறார், என்னால் வச்சுக்க முடியாது உள்ளே நான் கேமியோ பண்ணதை, நான் சொல்லிடுறேன். ஸோ முன்னாடியே வந்து ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு தியேட்டருக்கு போனால் தான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்கிறதுல அது இப்போ காணா போச்சு. நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருது இதெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டுன்னு. அதுதான் அந்த ஒரு இது. ஏன்னா இது இப்போ பாருங்கள், ஆடியோ ஃபங்க்ஷனே படத்தோட ரிலீஸ் மாதிரி மிகப்பெரிய கிராண்டாக முந்தி இருக்கார். ஏன்னா இப்போது யூடியூப் வந்துடுச்சு, டிவி ரைட்ஸ் வந்துருக்கு, ஆர்டிஸ்ட்டுங்க வராங்க, அது வந்து ட்ரெண்ட் ஆகுது, பிராண்ட் நேஷ்னல் லெவலில் போகுது, நம்ம ஊர் ஆளுங்களை எல்லோரும் தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. இன்றைக்கி கூலியோட மீம்ஸ் வருது, ரீல்ஸ் வந்தாலுமே தெலுங்கில், மலையாளத்தில், கன்னடாலலாம் வருது. ஏன்னா ஒரு தமிழ் படம் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக எல்லா லாங்குவேஜ்லையுமே பேசுகிற ஒரு பொருளாக இருக்குது. இன்றைக்கி உபேந்திராவை இந்தியா ஃபுல்லாக தெரியும், இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு ஃபிலிம் மேக்கராக இருந்தோம் நிறைய பேருக்கு. ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு ரிலீஸ், ஒரு 2 நாளில் இன்றைக்கி வந்து எல்லோரும் பார்க்குற ஒரு விஷயமா வந்து மாறுது. ஸோ அதோட ஒரு பீக் மூமெண்ட்டாக நான் கூலியை பார்க்குறேன். ஸோ அதனால தான் வந்து இப்போது கேமியோ இதெல்லாம் எதுக்கு வரணும் அப்படின்லாம் கேட்கும் போதெல்லாம் அது ஃபினான்ஷியலி வையபிளாக வர சான்ஸாக இப்போ இருக்குது. ஏன்னா முந்தைய சான்ஸ் இல்லை, முந்தைய வந்து லோக்கலைஸ்டாக இருக்கும் இந்த ஊர். இப்போ நமக்கு இப்போது சந்திரமுகி ரீமேக் வந்து மலையாள படம் சொன்னாங்க, இந்த மணிச்சித்திர தாளுன்னு, அப்புறம் யாரும் போய் பார்க்கவே இல்லை இந்த படத்தை. இப்போது அது எப்படி இருக்குன்னு இப்போ இருக்கு நமக்கு தெரியும், நம்ம பார்க்க மாட்டோம். இல்லை கதை தெரிஞ்சிடணும்னு ஒன்று, இன்னொன்று அந்த பக்கம் போகவே மாட்டோம். தமிழில் தான் ரஜினிகாந்த் பண்ணுறாருல, நிறைய பேருக்கு ரீமேக்கா அப்படிம்பாங்க படம் முடிச்சுட்டு. அப்போல்லாம் ரீமேக் தைரியமாக ஏன் எடுப்பாங்கன்னா அக்சஸ் இருக்காது அந்த ஒரிஜினல் படத்தை போய் பார்க்குறதுக்கு, சர்ப்ரைஸாக வருவாங்க. இப்போ ஏதாவது ரீமேக் சொல்லுங்கள், இப்போ இந்த படம் ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் வந்து லியோவோட ரீமேக் சொல்லும்போது எல்லாம் போய் படத்தை பார்த்துட்டான் பாதி பேர். ஸோ இது விடாமுயற்சிக்கு ஒரு படம் ஒன்று சொன்னாங்க, அந்த இங்கிலீஷ் டக்குன்னு அந்த ட்ரெயிலர் எடுத்து போட்டு பார்த்தா அந்த ட்ரெயிலருக்குள்ளே கமெண்ட்குள்ளே போட்டிருக்காங்க விடாமுயற்சி ஃபேன்ஸ், அதெல்லாம் நம்மளே பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி சீக்ரெசி வந்து மெயின்டைன் பண்ண முடியாது நம்மளால். ஆனால் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு கொலாப் வந்து இப்போ வந்து பெரிய ஸ்டாருங்க பண்ணுற படம் பயங்கர பெருசாக, இப்போ நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து தானே எடுக்கலாம், உங்களுக்கு அதுக்கான ஒரு ஸ்டார் வேல்யூவோ ஃபினான்ஷியலோ இருந்துச்சுன்னா எல்லா ஸ்டேட் ஹீரோஸும் இப்போ ஒன்றா சேருவாங்கன்னு ஃபார்ம். அதே மாதிரி நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் ஒரு நல்ல படம் எடுத்தால் கூட ஜஸ்ட் சப்டைட்டில் அண்டே ஓடிடியில் அது உலகம் ஃபுல்லாக போகக்கூடிய சான்ஸும் இருக்குது. ஸோ 2 விதமான இதுவும் இப்போ சினிமாவில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த கூலியோட அந்த ஒரு கிராண்ட் ரிலீஸ், அந்த ஆஃப்டர் மேத். இப்போது திருப்பி யூஏ கொடுக்க போகிறாங்க, ஒரு சீன் ஆட் பண்ணி, இப்போ அது ஒரு விஷயமா பரவுது. லோகேஷோட அடுத்த படம் நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு டெய்லி பார்க்குற நியூஸாக மாறிடுச்சு. ஒரு டைரக்டரோட கிராஃபே ஒரு படம் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்கேருந்து எங்கே வந்துக்கிட்டு இருக்காருன்னு. ஸோ இட்ஸ் நைஸ். ஸோ அதான் இன்றைக்கி பேசணும்னு தோணுச்சு. ஸோ அதுதான். ஸோ மற்ற இந்தியன் ஸ்டேட் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கலான்ருக்கு. ஏன்னா மராத்திலாம் நிறைய படம் பண்ணுறாங்க, நல்ல நல்ல படம்லாம், அதெல்லாம் போய் பார்க்கணும். ஸோ நிறைய இப்போ தான் உபேந்திரா ஆரம்பிச்சிருக்கேன். சரி ஓகே, சும்மா எனக்கு தோணுச்சு. ஸோ நாளைக்கு அடுத்த இதோட வருவோம். இது உங்கள் ட்ரிபிள் வீலாக் விஜயவதரா லைக் பை.